ரஜினியும் ஸ்ரீதேவியும் 15 தமிழ் திரைப்படங்கள் சேர்ந்து நடித்துள்ளார்கள். பல மொழிகளில் ஸ்ரீதேவி நடித்து இன்றளவும் ரசிகர் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். ஸ்ரீதேவி 6 வயது முதலே சினிமாவில் நடித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 71 வயதிலும் ரசிகர்களுக்காக நடித்து வருகிறார். இருவரும் சேர்ந்து நடித்த திரைப்படங்களைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காயத்ரி 1977ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஆர். பட்டாபிராமன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ஜெய்சங்கர், ஸ்ரீதேவி மற்றும் பலரும் நடித்திருந்தனர். 7 அக்டோபர் 1977இல் வெளியிடப்பட்டது. பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகள் எழுத இளையராஜா இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தின் கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதிய காயத்ரி என்ற நாவலிலிருந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட இத்திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வியுற்றது. 3 முடிச்சு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் 3 முடிச்சு தெலுங்கில் வெளியான ஓ சீதகதா திரைப்படத்தை ரீமேக் செய்து 3 முடிச்சு திரைப்படமாக எடுக்கப்பட்டிருந்தது. இப்படத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடித்திருந்தனர். 22 அக்டோபர் 1976இல் வெளிவந்து வெற்றி பெற்றது. போக்கிரி ராஜா 1982இல் போக்கிரி ராஜா திரைப்படம் எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளியானது. இப்படத்தில் ரஜினி, ஸ்ரீதேவி, ராதிகா நடித்திருந்தார்கள். இப்படத்தில் ரமேஷ், ராஜா என்ற 2 வேடத்தில் ரஜினி நடித்திருப்பார். ரமேஷின் மனைவியாக ஸ்ரீதேவி இப்படத்தில் நடித்திருப்பார். ஜானி மகேந்திரன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற த்ரில்லர் திரைப்படம் தான் ஜானி. இப்படத்தில் ரஜினி 2 வேடங்களில் நடித்திருப்பார். ஸ்ரீதேவி இப்படத்தில் பிரபல பாடகியாக நடித்திருப்பார். இப்படத்தில் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, தீபா ஆகியோர் நடித்துள்ளனர். ஜானி 15 ஆகஸ்ட் 1980இல் வெளியானது. திரைப்படம் வெளியான முதல் 2 வாரங்களில் பார்வையாளர்களை ஏமாற்றமடைய செய்தாலும் அதன் தலைப்பு ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் என்ற தோற்றத்தை கொடுத்தது. 3வது வாரத்தில் வணிக ரீதியாக வெற்றியடைந்து 100 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது. கவிக்குயில் 1977ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவகுமார், ஸ்ரீதேவி, ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி நடித்திருந்தனர். எஸ்.பி. சுப்பையா, ரஜினிகாந்த் மற்றும் செந்தாமரை ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். ஸ்ரீதேவி ரஜினிக்கு தங்கையாக நடித்தார். 29 ஜூலை 1977இல் வெளிவந்து வணிக ரீதியாக தோல்வியடைந்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளரானார் இளையராஜா. பாடல் வரிகளை பஞ்சு அருணாச்சலம் எழுதியுள்ளார். 16 வயது நிலை திரைப்படம் 15 செப்டம்பர் 1977இல் வெளியானது. இப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் புதிய திருப்பம் ஒன்றை உருவாக்கியது. முன்னணி நட்சத்திரங்களான கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் நடிப்பில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படம் 175 நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடியது. இத்திரைப்படம் தெலுங்கில் 16 வயசு மற்றும் இந்தியில் சொல்வசவன் எனும் பெயரில் மீண்டும் எடுக்கப்பட்டது. ஸ்ரீதேவி அனைத்து மொழியிலும் கதாநாயகியாக நடித்தார். ஸ்ரீதேவி முதல் இந்தி மொழி திரைப்பட கதாநாயகியாக அறிமுகமானார். இத்திரைப்படம் 5 லட்சம் ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் கமல்ஹாசன் ரூபாய் 27,000, ஸ்ரீதேவி ரூபாய் 9,000 மற்றும் ரஜினிகாந்த் ரூபாய் 2,500 சம்பளமாக பெற்றனர். ஆனந்த விகடன் நாளிதழ் இத்திரைப்படத்திற்கு 100க்கு 62.5 மதிப்பெண் வழங்கி பாராட்டியது. வேறெந்த தமிழ் திரைப்படமும் இந்த அளவு மதிப்பெண் இதுவரை வாங்கியதில்லை. வணக்கத்திற்குரிய காதலியே A.C. திரிலோக் சந்தர் இயக்கத்தில் 1978ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி திரைப்படமாகும். இப்படத்தில் ஸ்ரீதேவி, விஜயகுமார், ஜெய் கணேஷ், ரஜினிகாந்த், ஜெயசித்ரா ஆகியோர் நடித்துள்ளனர். ராஜேந்திரகுமாரின் அதே பெயரில் நாவலை அடிப்படையாக கொண்டது. இது எதிர்கால நிகழ்வுகளை கணிக்கும் திறன் கொண்ட ஒரு பெண்ணை சுற்றி வருகிறது. இப்படம் 14 ஜூலை 1978 அன்று வெளியானது. அனைத்து பாடல்களையும் வாலி எழுதி M.S. விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். பிரியா 1978ஆம் ஆண்டு வெளிவந்த த்ரில்லர் திரைப்படம். எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலரும் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தின் கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதிய பிரியா என்ற நாவலின் கதையாகும். இது தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டது. தமிழில் 22 டிசம்பர் 1978 அன்றும் கன்னடத்தில் 12 ஜனவரி 1979 அன்றும் வெளியிடப்பட்டது. நாவலில் இருந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட இத்திரைப்படம் வியாபார ரீதியாக வெற்றி பெறவில்லை. இத்திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்தார். அனைத்து பாடல்களையும் பஞ்சு அருணாச்சலம் இயற்றினார்.
தமிழ் சினிமாவில் முதல் முறையாக டால்பி ஸ்டீரியோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. முன்னணி நடிகையாக ஸ்ரீதேவி நடித்த முதல் மற்றும் ஒரே கன்னட படம் இதுவாகும். தர்மயுத்தம் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இது RC சக்தி இயக்கத்தில் வெளிவந்து ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். இப்படம் 29 ஜூன் 1979 அன்று வெளியானது. இசையமைத்தவர் இளையராஜா. தாய் இல்லாமல் நான் இல்லை 1979ஆம் ஆண்டு தியாகராஜன் இயக்கிய இந்திய தமிழ் மொழி திரைப்படமாகும். இப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, மேஜர் சுந்தர்ராஜன், ஜெய் கணேஷ், ரஜினிகாந்த் மற்றும் நாகேஷ் ஆகியோர் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளனர். இது 14 ஏப்ரல் 1979 அன்று வெளியிடப்பட்டது. இதுவே கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து நடித்த கடைசி படம். அனைத்து பாடல்களும் கண்ணதாசனும் வாலியும் எழுத சங்கர் கணேஷ் இசையமைத்துள்ளனர். திரையரங்குகளில் 200 நாட்களுக்கு மேல் ஓடியது. அக்ரி சங்கராம் என்ற பெயரில் இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ராம் ராபர்ட் ரஹீம் 1980ஆம் ஆண்டு வெளிவந்த தெலுங்கு மசாலா திரைப்படம். விஜய நிர்மலா இயக்கியது. உப்பளபதி சூரியநாராயண பாபு தயாரித்து திரிபுரா நேனி மகாரதி எழுதியது. இப்படம் 1977ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான அமர் அக்பர் ஆண்டனி படத்தின் ரீமேக் ஆகும். இத்திரைப்படத்தில் கிருஷ்ணா, ரஜினிகாந்த், சந்திரமோகன் ஆகியோர், ஸ்ரீதேவி, சுனிதா மற்றும் ஃபட்டாஃபட் ஜெயலக்ஷ்மி ஆகியோர் ஜோடியாக நடித்துள்ளனர். அஞ்சலி தேவி, சக்கையா மற்றும் தியாகராஜு ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். இது 31 மே 1980 அன்று வெளியிடப்பட்டது. பின்னர் இப்படம் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அதே தலைப்பில் வெளியிடப்பட்டது. இராணுவ வீரன் 1981ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, C. வசந்தா மற்றும் பலரும் நடித்துள்ளனர். 27 அக்டோபர் 1981 அன்று தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது. இந்த படம் பின்னர் ஹிந்தியில் சுல்ம் கி சஞ்சீர் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் இருந்து 2 பிரபலமான ஹீரோக்கள் நடித்த போதிலும் இராணுவ வீரன் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது. தனிக்காட்டு ராஜா 1982ஆம் ஆண்டு வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும். இது VC குகநாதன் இயக்கத்தில் இயக்கியது மற்றும் T. ராமா நாயுடு தயாரித்தது. இதில் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் ஸ்ரீபிரியா நடித்துள்ளனர். ஜெய்சங்கர், விஜயகுமார், சத்யகலா மற்றும் YG மகேந்திரன் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் மற்றும் ஒளிப்பதிவை PS நிவாஸ் கையாண்டார். இளையராஜா இசையமைத்த 6 பாடல் வரிகளை வாலி மற்றும் பஞ்சு அருணாச்சலம் எழுதியுள்ளனர். இத்திரைப்படம் 1982 மார்ச் 12 அன்று வெளியிடப்பட்டது. அடுத்த வாரிசு ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் SP முத்துராமன் இயக்கத்தில் 1983ஆம் ஆண்டு வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும். இது 1972ஆம் ஆண்டு ராஜா ஜானி என்ற ஹிந்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும். இதுவே 1956ஆம் ஆண்டு வெளியான அமெரிக்க திரைப்படமான அனஸ்டாசியாவை அடிப்படையாக கொண்டது. இப்படம் 7 ஜூலை 1983 அன்று வெளியானது. இசையமைத்தவர் இளையராஜா. 75 நாட்கள் ஓடி வணிக ரீதியாக தோல்வியடைந்தது. நான் அடிமை இல்லை துவாரகீஷ் இயக்கத்தில் 1986இல் வெளிவந்த காதல் திரைப்படமாகும். இதில் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஸ்ரீதேவி நடித்த கடைசி தமிழ் படம் இதுவே ஆகும். இப்படத்திற்கு பின்னர் அவர் இந்தி படங்களில் கவனம் செலுத்த தொடங்கினார். மீண்டும் 2012இல் வெளிவந்த இங்கிலீஷ் விங்கிலீஷ் என்ற படத்தில் தான் தமிழில் தோன்றினார். இப்படம் துவாரகீஷ் இயக்கத்தில் விஷ்ணுவர்தன் நடித்து கன்னடத்தில் வெளிவந்த நீ பரேடே காதம்பரி படத்தின் மறு ஆக்கமாகும். மேலும் இந்தியில் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் நடிப்பில் பியார் ஜுக்தா நஹீன் என்ற பெயரில் வெளிவந்தது. இது தெலுங்கு மொழியில் கிருஷ்ணா, ஸ்ரீதேவி நடிக்க பஞ்சனி கோபுரம் என்ற பெயரில் வெளிவந்தது. இத்திரைப்படத்திற்கு விஜயானந்த் இசையமைத்திருந்தார். ஒரு ஜீவன் தான் என்ற பாடல் சிவரஞ்சனி ராகத்தில் அமைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.